வீர சரித்திரம் கொடுத்த பாஞ்சாலம் குறிச்சியின் தவப் புதல்வர்கள். நாம் மறந்த வரிகளின் ஓசைகள் மீண்டும் ஒரு நொடி நினைவில். ஊமை இறந்தார், வாயுள்ளவர்கள் அழுதார்கள். ஊமை விடுதலை பெற்றார், வாயுள்ளவர்கள் அடிமையாயினர். இதை கண்டால் தமிழன்னை எப்பொழுதுமே பெற்றவளுக்கு எந்த பிள்ளை ஊனமுடையதோ அந்த பிள்ளை மேல் அதிகம் அன்பிருப்பது இயற்கை. அதிலும் இந்த பிள்ளையோ ஊமை குழந்தை. ஒரு பேச்சும் பேசியதில்லை, உல்லாச வாழ்வு வாழ்ந்ததில்லை. உலகில் பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை பாரத தாயின் தொண்டு ஒன்றை தவிர வேறு எதையும் செய்ததில்லை. அந்த தாயின் சேவையிலே இறந்தவுடன் தமிழ்த்தாய் கலங்கி அழுதால், கண்ணீர் வடித்தால். அந்த வருடம் தாமிரபரணியில் தண்ணீர் ஓடவில்லை, தமிழ்த்தாயின் கண்ணீரே ஆறாக பெருகெடுத்து ஓடியது. ஆம், தமிழன்னைக்கு திருநெல்வேலி சீமையிலே 2 தவப்புதல்வர்கள் பிறந்தார்கள். ஒரு ஊமை பாடினார், மற்றொரு ஊமை பாடல் பெற்றார். முதல்வர் மொழிக்கு தம்மை அர்ப்பணம் செய்தார், மற்றொருவரோ நாட்டுக்கு தம்மை அர்ப்பணம் செய்தார். முதல்வர் மொழிக்காக வாழ்வை துறந்து துறவியானார். பின்னவர் நாட்டுக்காக வாழ்வு உயிர் இரண்டையும் துறந்தார். இருவர் புகழும் காசி முதல் கன்னியாகுமரி வரை பரவியது. ஒரு பிள்ளை குமரகுருபரன், மற்றொரு பிள்ளை குமாரசுவாமி நாயக்கன் என்கின்ற ஊமைத்துறை வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர். இத்தகைய குமாரர்களை பிரிந்த அன்னை குலுங்க குலுங்க 70 ஆண்டுகள் அடிமை சிறையில் அலறி துடித்து கொண்டிருந்தாள். அதன்பின் 1871ஆம் ஆண்டு அந்த புண்ணிய பூமியில் ஒரு வ.உ. சிதம்பரனார் அவதரித்தார். பிறகு ஒரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தோன்றினார். இருவரும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் முந்தைய ஊமைகள் செய்த அரிய காரியத்தையே செய்தார்கள். பாஞ்சாலங்குறிச்சி மண்ணின் பழம்பெருமையை எடுத்து காட்டினார்கள். திருநெல்வேலியின் பெருமையை திரும்பவும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஆரம்பித்த முயற்சியில் அன்னை விடுதலை பெற்றாள். இதிலே தமிழன்னைக்கு அளவு கடந்த ஆனந்தம்தான். ஆனால் அதே சமயத்தில் முன்பு இறந்த பிள்ளைகளையும் அன்னை மறந்துவிட முடியுமா? அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நாம் செய்யும் வரை மறக்கத்தான் முடியுமா? ஆமாங்க, நம் முப்பாட்டனாரின் உயிருள்ள இந்த வரிகளின் ஓசையை மட்டுமே உட்செலுத்தி நாமும் புத்துயிர் பெறுகிறோம். நம் சந்ததியினரின் ஆரோக்கியமான வீரநடைக்காக நம் மண்ணை காத்த மனிதர்களை மறவாமல் போற்றுவோம். அவர்களின் வீர சரித்திரத்தை நம் நன்மைக்காக கடத்துவோம். அடுத்த தலைமுறைக்கு. வந்தே மாதரம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு.